சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அண்டை நாடான இலங்கையில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கொட்டும் அதிதீவிர கனமழையால் அங்குள்ள முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. மழைநீர் மற்றும் நீர்நிலைகளிலிருந்து வெளியேறும் நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பதுல்லா மோசமான பேரழிவை சந்தித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் மாயமாகினர். பலர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். ரயில்வே தண்டவாளங்களில் நீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நுவாராவில் 4 பேர் பலியாகினர். மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 56 பேர் பலியாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேயிலை தோட்ட பகுதிகளில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. வழக்கமான பருவமழையுடன் டிட்வா புயலின் தாக்கமும் சேர்ந்ததால் இலங்கை பேரழிவை சந்தித்துள்ளது. 20,000த்திற்கும் மேற்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் களமிறங்கியுள்ளனர். இந்திய கடற்படையைச் சேர்ந்த INS விக்ராந்த் கப்பல் மூலம் மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவிப்போரை இந்திய ஹெலிகாப்டர்கள் மீட்டு வருகின்றன. மேலும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் இலங்கை மக்கள் பீதியடைந்துள்ளனர்.